வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கனிமொழியின் மாநிலங்களவை உரை. ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலை இங்கு பதிவு செய்கிறேன். மாநிலங்களவையில் கனிமொழி அதிரடி பேச்சு. திமுக எம்பி கனிமொழி மாநிலங்களவையில் ஆற்றிய உரை சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. சிறப்புமிக்க உரை என அனைவரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. சமூக நலத்துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். மசோதாவுக்கு ஆதரவாக 167 எம்பிக்கள் வாக்களித்தனர். மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்பிக்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார்கள். மசோதா நிறைவேற்றுவதற்கு முன்பு சுமார் 4 மணி நேரம் விவாதம் நடந்தது. திமுக, அதிமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து பேசின. இந்த விவாதத்தின் போது பேசிய கனிமொழி அழுத்தம் திருத்தமாக தன் கருத்துக்களை பதிவு செய்தார். அவர் பேசும்போது, மத்திய அரசின் புதிய இடஒதுக்கீடு மசோதாவைத்தான் எதிர்க்கிறேன். டாக்டர் அம்பேத்கரின் கூற்றை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். If I find the constitution being misused, I shall be the first to burn it. அதாவது, அரசியல் அமைப்பை துஷ்பிரயோகம் செய்வதை கண்டால் அதனை எரிக்கும் முதல் நபராக நானாகத்தான் இருப்பேன். ஆம், இன்று அரசியலமைப்பும் சட்டத்தையும் கேலிக்கூத்தாக்கி விட்டார்கள். அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை ஒரு இரவுக்குள் அவசரமாக நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன? ஸ்டாண்டிங் கமிட்டி, செலெக்ஷன் கமிட்டி உள்ளிட்டவற்றிற்கு அவற்றை அனுப்பாமல் இந்த மசோதாவை நிறைவேற்றுகிறார்கள். எல்லா முடிவுகளையும் தன்னிச்சையாக எடுத்துக்கொள்ளலாம் என மத்திய அரசு நினைக்கிறது என்று கனிமொழி கூறினார். நான் பெரியார் மண்ணிலிருந்து வந்துள்ளேன். சமூக நீதியை நிலைநாட்டும் மண் எங்களுடையது. எங்கள் மண்ணில்தான் சாதி என்னும் பேரில் புறக்கணிக்கப்பட்ட மக்களை முன்னுக்கு கொண்டுவர முதலாக இடஒதுக்கீட்டை நீதி கட்சி ஆட்சி கொண்டு வந்தது என்பதை இங்கு பதிவு செய்கிறேன் என்றார். ஆனால் அந்த இடஒதுக்கீடும் இதுவும் எப்போதும் ஒன்றாகாது. மத்திய அரசின் 10% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலிருந்து முற்றிலும் முரண்படுகிறது என்றார். சாதி மதத்தின் பெயரால் மக்களை ஒடுக்கிய வரலாற்று பிழையை அகற்றவே இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. காலங்காலமாக சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே இடஒதுக்கீட்டின் அடிப்படை. இடஒதுக்கீடு பாவம் புண்ணியம் பார்த்து அரசு கொடுப்பது கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை அது. பொருளாதாரத்துக்கும் அவர்கள் ஒடுக்கப்படுவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் குறிப்பிட்ட சாதியில் பிறந்த ஒரே காரணத்தால் தான் ஒடுக்கப்படுகிறார்கள். பட்டியலின குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் தனி குடிநீர் பானை வைக்கும் முறை இன்னும் சில இடங்களில் பின்பற்றப்பட்டு வருகிறது என்றும் சுட்டிக்காட்டினார். அந்த குழந்தைகளின் மனநிலையை சற்று யோசித்து பாருங்கள். எவ்வளவு அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என்றும் கனிமொழி அவையில் வினா எழுப்பினார். ஒரே பள்ளி வளாகத்தில் தாங்கள் மட்டும் ஒதுக்கப்பட்டு நடத்தப்படுவதை அந்த குழந்தைகள் எப்படி மறக்கும்? வேலை பார்க்கும் இடங்களில் கூட இந்த தீண்டாமை இன்னும் அகற்றப்படவில்லை. தலித்தாக இருப்பவர்களும் ஓபிசி வகுப்பினராக இருப்பவர்களும் தீண்டாமை கொடுமையால் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்கள் மதத்தை மாற்றிக்கொள்ளலாம், உங்கள் பொருளாதார நிலையை மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் இந்த நாட்டில் என்றைக்கும் உங்கள் சாதியை மாற்றிக்கொள்ள முடியாது. சச்சார் கமிட்டி அறிக்கையில் இந்த நாட்டின் முஸ்லிம் சகோதர சகோதரிகள் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் எப்படி பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அது பற்றி இந்த அரசு கவலைப்படுவதில்லை என்று குறை கூறினார். இஸ்லாமிய சகோதரிகள் மீது மட்டும் ரொம்பவே கவலைப்படுகிறது இந்த அரசு. ஏன் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வாருங்களேன். நாங்கள் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம். கல்விக் கடன் விவகாரத்தில் என்ன நடக்கிறது? கல்விக் கடன் இப்போது வழங்கப்படுவதே இல்லை. ஏற்கனவே வாங்கிய கல்விக் கடனை இளைஞர்களால் கட்ட முடியவில்லை. காரணம், அவர்களுக்கு வேலை இல்லை. கல்விக் கடனை திரும்பச் செலுத்த தாமதமானது என்றால் அவர்கள் வங்கிகளால் துன்புறுத்தப்படுகிறார்கள். இந்த விவகாரத்தில் அரசு என்ன செய்கிறது? அவர்களுக்கு உதவாத அரசாங்கம் பொருளாதாரத்தில் பலவீனமாக இருப்பவர்களுக்கு எப்படி எந்த வகையில் உதவப் போகிறது என்றும் அவர் அவையில் கேள்வி எழுப்பியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது.